வணக்கம். ரியான்ஸ் ஹீலிங்லேருந்து நான் சிரீஷ் பேசுகிறேன். இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துடைய 4வது கண்ணியை பற்றி பார்ப்போம். சம்பகாசோக புன்னாக சௌகந்திகல சத்கச்சா குருவிந்தமணி ஸ்ரேணி கணத் கோட்டீர மண்டிதா அப்படின்றது தான் சஹஸ்ரநாமத்துடைய 4வது கண்ணி. பொதுவாக இந்த 4வது கண்ணியில் இருந்தே அம்பாளுடைய வர்ணனை நமக்கு ஆரம்பிக்குது. ஒரு ஸ்திரீ தெய்வத்தை வர்ணனை பண்ணும் பொழுது அவளுடைய கேசத்திலிருந்து கேசாதிபாதமாக வர்ணனை பண்ணுவோம். இந்த இடத்துல அம்பாளுடைய கேச வர்ணனை நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே அம்பாள் தன்னுடைய கூந்தலுடைய அழகு என்னன்றது விவரிக்கிறாங்க. அம்பாளுடைய கூந்தல் அவ சம்பகா, அசோக, புன்னாக, சௌகந்திக அப்படின்ற மலர்களை சூடி இருக்காளாம். இந்த மலர்களை அம்பாள் சூடுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா அம்பாள் பரம்பொருள். இந்த மலர்களை சூடுறனால அம்பாளுடைய அழகு கூட போகிறது கிடையாது. ஏன்னா அம்பாளுடைய திருமேனியும் சரி, அம்பாளுடைய கேசமும் திவ்யத்துவம் பொருந்தியது. ஏன்னா அம்பாளுடைய ரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம், தேஜோமயம். அம்பாளுடைய அங்கங்கள் எல்லாமே மந்திர சக்தியும் தேவதா சக்தியும் அடங்கி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் தான். அப்போ அம்பாள் என்ன பண்றாளாம், புஷ்பங்களுக்கு திவ்யத்துவம் தரணும், புஷ்பங்களுக்கு மகத்துவம் தரணும் அப்படின்றதற்காகத்தான் இந்த 4 புஷ்பங்களை தன்னுடைய சிரசுல சூடி இருக்கிறாளாம். அம்பாள் இது சூடி இருக்கிறனால தான் அம்பாளுடைய திவ்யத்துவம் மூலமா இந்த புஷ்பங்களும் திவ்யமான புஷ்பம், திவ்யமான பதத்தை பெறுது அப்படின்றது உண்மை. அம்பாளுடைய சிரசுல இருந்து, கேசத்துல இருந்து, முழு உடம்புல இருந்துமே அவ்வளோ ஒரு நறுமணம் கமழும். அவளுடைய நெற்றில் இருக்கக்கூடிய திலக்கத்திலிருந்து அந்த கோரோச்சன மனம் இருக்கு இல்லையா, அந்த திவ்யமான அந்த மனம் அப்படியே பிரபஞ்சம் முழுக்க பரவும் அப்படின்ற வர்ணனையெல்லாம் நம்ம காளிதாசர் கிட்ட இருந்து கேள்விப்பட்டிருக்கிறது நிதர்சனம் தான். அடுத்ததா குருவிந்தமணி அப்படின்றாங்க. அது என்னது? பத்மராகமணி அப்படின்ற ஒரு சிவப்பு நிற மணியைத்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்ரேணி அப்படின்றது என்னன்னா, அப்படியே ஒரு வரிசையா நீளமா அந்த மணிகள் எல்லாம் சேர்ந்து அதை அம்பாள் தன்னுடைய கிரீடமா சூடி இருக்கிறாளாம் எங்க சிரசுல. இந்த இடத்துல சிவப்பு நிறம் அப்படின்ற மணியை ஏன் அம்பாள் கிரீடத்தில் வச்சிருக்கா? வேற எந்த நிறம் வேணாலும் வச்சுக்கலாமேன்ற ஒரு கேள்வி வருது. அதனுடைய ஆழமான தாத்பரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சஹஸ்ரதலம், உங்களுடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த 7வது சக்கரம் சஹஸ்ராரம்னு சொல்லி இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய 1000 இதழ்களுமே ஞானம் பிறக்கும் பொழுது அப்படியே விரியுமா. அது விரியும் பொழுது அப்படியே அழகா இந்த குருவிந்தமணி போல விரிஞ்சு உங்களுக்கு ஞானம் அப்படியே பெருக்கெடுத்து அமிர்தம் சுரந்து நீங்க மோட்சம் அடைவீங்களாம். அதனுடைய ஆழமான தாத்பரியத்தை தான் இந்த வர்ணனையில நமக்கு சொல்ல வராங்க. அம்பாளுடைய கேச வர்ணனை ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த கண்ணில அடுத்தடுத்த வர்ணனைகள் வர ஆரம்பிக்கும். ரியான்ஸ் ஹீலிங்கோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் ஹேண்டிலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.